Hi friends, in this video la rombave beautiful ஆன ஒரு blouse design தான் பார்க்க போறோம். First blouse ஓட back neck design தான் பார்க்கறோம். Back neck பாத்தீங்க அப்படினா boat neck தான் வந்து டிசைன் பண்ண போறோம். So boat neck கான மெஷர்மென்ட் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். Back neckல வந்து எந்த பேட்டர்ன்ல டிசைன் வருமோ அதை எக்ஸாக்ட்டா ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டேன். நெக்கோட ஷேப் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு கோன் ஷேப்ல இருக்கு. Then இந்த மாதிரி ரெண்டு சைடுலயும் and கீழேயும் இந்த இடத்துல வந்து ஒரு floral pattern வரும். இதோட ட்ரேசிங் பேப்பர் வந்து நான் சைடுல காமிக்கிறேன். இதல வந்து ட்ரேசிங் கிளியரா தெரியல அப்படிங்கறதுனால பேப்பர்ல டிரா பண்ணியிருக்கதையுமே காமிக்கிறேன். அப்ப உங்களுக்கு வந்து ட்ரேசிங் வந்து கிளியரா தெரியும். இதுதான் பேப்பர்ல ட்ரேஸ் பண்ணி எடுத்துறேன். half neck மட்டும் தான் டிரா பண்ணி எடுத்துர்க்கேன். இத ரெண்டு சைடும் போட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துர்க்கேன். flower பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு 6 petal flowers-உம் then leaves வந்து maple leaves மாதிரி random cutsல இருக்கும். then இதை எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க அப்படினா borderல கொடுத்திருக்கிற bead work மட்டும் பாத்துக்கோங்க. pearl white நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். pearl சென்டர்ல வந்து number 4 pearl and side ஒவ்வொரு golden sugar bead வர மாதிரியும் crossல loading கொடுப்போல அதே மாதிரி கொடுத்திருக்கேன். then கொஞ்சம் வந்து blue color cut beads கொடுத்திருக்கேன். again same அதே இத ரிப்பீட் பண்ணி கொடுத்திருக்கேன். சைடுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் லைன் கட் பீட் மட்டும் கொடுத்திருக்கேன். then மிடில்ல இந்த ஏரியா வந்து கொஞ்சம் எம்டியா விட்டுருக்கேன். சோ அதுல வந்து ஒரு ஃப்ளவர் பண்ணி அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த இடத்துல கொஞ்சம் எம்டியா விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் டிசைன் பண்றதுக்காக வந்து நான் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்துர்க்கேன். என்னெல்லாம் அப்படிங்க பாத்தீங்க அப்படினா ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்துர்க்கேன். then pearl whiteல வந்து drop bead அப்புறமா கொஞ்சம் sugar bead and blue கலர்ல சீக்வென்ஸ் எடுத்துர்க்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ளவரோட சென்டர் சர்க்கிள் இருக்குல அதுல வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் ஸ்டோன் வச்சு ஒரு குட்டி ஃப்ளவர் மாதிரி பண்ணனும். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து மீடியம் சைஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இதை விட ஸ்மால் சைஸும் உண்டு. பட் நான் போட்டுக்கிற சர்க்கிளுக்கு வந்து இந்த சைஸ் வந்து கரெக்ட்டா இருந்தது. இது வந்து 12S ன்னு நினைக்கிறேன். சோ அது யூஸ் பண்ணிருக்கேன். Actually இது வந்து ஒரு engagement blouse. சோ கொஞ்சம் கிராண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெட்டீரியல்ஸ்மே பார்த்து கொஞ்சம் ரிச்சா இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ்க்கு பாத்தீங்க அப்படினா நம்ம டிரா பண்ணிருக்கோம்ல அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். சோ இதுல வந்து அவுட்லைன் எதுவுமே கிடையாது. ஜரி அவுட்லைன் எதுவுமே கொடுக்கல. நார்மலா நம்ம எடுத்துக்கிற மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் வச்சு பண்றோம். நீடில்ல எடுக்கறப்போ ஃபர்ஸ்ட் வந்து சீக்வென்ஸ் எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா ஒரு sugar bead and ஒரு drop bead எடுத்தீங்க அப்படினா நம்ம பஞ்ச் பண்ணி எடுக்கறப்போ கரெக்ட்டா வந்துரும் ஆர்டர். சோ சேம் இதே மாதிரி ஒரு பெட்டலுக்கு வந்து ஒரு 3 டைம்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வைக்கிறப்போ நமக்கு அந்த அவுட்லைன் வந்து வெளியில தெரியாது, கவர் ஆயிரும். சோ நீங்க டிரா பண்றப்போ சைஸ் கரெக்ட்டா டிரா பண்ணீங்க அப்படினா ப்ராப்ளம் இல்ல. இதுக்கு ஆல்டர்னேட்டா வந்து நீங்க வேற மெட்டீரியல்ஸ் கூட சூஸ் பண்ணலாம். இல்ல த்ரெட் வர்க் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். சேம் இதே மாதிரி ஃப்ளவர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படினா ஃப்ளவரோட பெட்டல்ஸ் ஃபுல்லா கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அந்த கிளிப் ஸ்டோன்ஸ்க்கும் இந்த இதுக்கும் மிடில்ல வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல அதுல வந்து சாரியோட ஆக்சுவல் கலர்ல வந்து இந்த மாதிரி French knots போட்டு எடுத்துக்கிறேன். violet கலர் தான் வந்து சாரியோட கலர். சோ அந்த கலர் வந்து ஹைலைட் பண்ற மாதிரி கொடுத்திருக்கேன். இதுல French knots போடுறதுக்கு வந்து மொத்தம் 16 strands எடுத்துர்க்கேன் thread. இந்த பிளவுஸோட ஸ்லீவ் டிசைன் வந்து pleated puffs வர மாதிரி இருக்கும். சோ pleated puffல வந்து சாரியோட கலர் கிளாத் எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதையுமே வீடியோவோட எண்ட்ல அட்டாச் பண்ணிருப்பேன். சோ ஃபுல்லா பாருங்க. ஃப்ளவர் ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லீவ்ஸ்க்காக வந்து violet கலர் கட் பீட்ஸும் golden கலர் கட் பீட்ஸும் எடுத்துர்க்கேன். இந்த டிசைன்லயே மெயின் போர்ஷன் வந்து இந்த லீவ்ஸ் தான். சோ அத வந்து டபுள் கலர்ல யூஸ் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெம் போர்ஷன் மாதிரி இருக்கும்ல லீஃபோட ஸ்டெம் போர்ஷன் அதுக்கு வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். தென் அந்த லீஃப் வரும்போது violet கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் லீஃப் கொடுக்கிறேன். லீஃபோட சென்டர் போர்ஷன்ல இருந்து ஒன் சைடு ஹாஃப் ஃபுல்லாவே இந்த violet கலர் கட் பீட்ஸும் அதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் லீஃப் வந்து கோல்டன் கலர் பீட்ஸும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரி பீட்ஸோட கவுண்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் இந்த லீஃபோட ஷேப் பாத்தீங்க அப்படினா மேப்பிள் லீஃப் மாதிரி ரேண்டம் லுக்ல இருக்கும். சோ அதுக்கு ஏத்த மாதிரி பீட்ஸோட கவுண்டிங்கும் ரேண்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 4 லைன்ஸ் வந்து பர்பிள் violet கலர் கொடுத்திருக்கேன். அகைன் மீதி இருக்கிற லீஃப்க்கு வந்து கோல்டன் கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன்.
லீஃபோட ரெண்டு சைடுமே சேம் இதே மாதிரி ஹாஃப் ஹாஃப் வராது. ஒன் சைட் ஃபுல்லாகவே வயலட் கலரும் இன்னொரு சைடில் மட்டும்தான் இந்த மாதிரி டபுள் கலர் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். லீவ்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஓவர்வியூ பார்க்குறப்ப தான் வந்து அந்த கொஞ்சமாக கோல்டன் கலர் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து எந்த அளவுக்கு கிளியராக தெரியுது அப்படிங்கிறது தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீஃப் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒன் சைடில் கொஞ்சமாக கோல்டன் கலரும் மற்றது ஃபுல்லாகவே வயலட் கலரும் வர மாதிரி கொடுத்துருக்கேன். சேம் இதே மாதிரி அந்த ஃப்ளார்ஸ் அண்ட் லீஃப் ஃபுல்லாகவே பேக் நெக் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் வந்து எந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதும் கொஞ்சமாக அந்த கோல்டன் கலர் ஒன் சைடில் வர மாதிரி கொடுத்துருக்கிறது அந்த லீஃப்க்கு எந்த மாதிரி ஒரு லுக் கொடுக்கு அப்படிங்கிறதுமே உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோரல் பேட்டர்னுக்கு மிடில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதுவுமே வயலட் கலர் கொஞ்சம் பர்பிள் கலர் மாதிரியான ஒரு கலரில் சீக்வன்ஸ் வந்து ஸ்மால் சைஸ் சீக்வன்ஸை இந்த மாதிரி ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். நம்ம ஒரு பிளைன் ஸ்டிச் கொடுத்துட்டு ரிவர்ஸ் எடுக்கிறப்போ சீக்வன்ஸ் வைக்கிற மாதிரி இருக்கும். சிங்கிளாக கொடுக்காமல் இந்த மாதிரி டபுளாக கொடுக்குறப்போ வந்து கொஞ்சமாக ஒரு 3D லுக் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக டபுளாக யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி இந்த சீக்வன்ஸ் ஃப்ளார்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாக அங்கே ரேண்டமாக வர மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளாரோட மிடில் வந்து ஒவ்வொரு ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஒவ்வொரு ஒயிட் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சேம் இதே மாதிரி ஃப்ளார்ஸ் நிறைய அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு கோல்டன் கலர் ரவுண்ட் பீட்ஸ் கொடுத்துருக்கோம்ல அதை சுற்றி வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் ஃப்ளார்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி டபுள் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து சீ க்ரீன் கலரும் அண்ட் ஸ்கை ப்ளூ கலரும் ரெண்டையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி ஒரு த்ரெட்டு எடுத்திருக்கேன். நார்மலாக எப்போவுமே வந்து நம்ம ப்ளவுஸ் கலர்லேயே வந்து த்ரெட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி டபுள் கலர் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து அது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ஷேடிங் எஃபெக்டில் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் எப்போயாச்சும் செல்ஃப் கலர்லேயே ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஷேடிங் எஃபெக்ட்காக இன்னொரு கலர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி அந்த குட்டி குட்டி ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் ஃபுல்லாகவே ஒர்க் முடிஞ்சுது. ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளார்ஸ் போட்டதுக்கு அப்புறமா மீதி இருக்கிற எம்டி ஸ்பேஸில் ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ் வச்சு கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு இந்த மாதிரி மூணு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். தென் அந்த நெக் போர்ஷனில் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையுமே பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன்லாம் நெக்கில் வந்து கொடுக்குறீங்க, திக்காக பார்டர் ஒர்க் மாதிரி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம அந்த எம்டி ஸ்பேஸை எந்த அளவுக்கு கவர் பண்ணி மைன்யூட்டாக ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ளவுஸோட லுக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நீட்டாக இருக்கும். ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த டாட் ஒர்க்ஸ் தான். ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா டிசைனும் அந்த அளவுக்கு பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் ஸ்லீவ் டிசைன். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி ஒரு பார்டர் ஒர்க் தான் வரும். நம்ம நெக்கில் என்ன டிசைன் கொடுத்துருந்தோமோ அதை வந்து திக்காக பார்டர் ஒர்க் கொடுத்துட்டு அதுக்கு கீழே வந்து லைன்ஸுமே டபுள் கலரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். கோல்டன் கலரும் அண்ட் அந்த வயலட் கலரும் வர மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். த்ரெட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன், பீட் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக தெரியும். சேம் நம்ம பேக் நெக்கில் கொடுத்துருந்தா அதே ஒர்க் தான் இங்கேயும் ரிப்பீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது தான் வந்து மேலே ப்ளீட்டட் பஃப்ஸ் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து அதை காமிக்கிறேன். அண்ட் ப்ளவுஸில் ஹேங்கிங்ஸ் இருக்குது. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் வந்து ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்லீவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணியிருந்த டிசைன் வந்து கீழேயும் அதுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் வந்து இந்த மாதிரி வயலட் கலர் கிளாத் யூஸ் பண்ணி ப்ளீட்டட் பஃப்ஸ் வச்சுருக்கோம். ப்ளீட்டட் பஃப்ஸ் அப்படின்னா வந்து நார்மலாக நமக்கு பஃப் மாதிரி இல்லாமல் அந்த ப்ளீட்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அண்ட் கீழே ஹேங்கிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த வயலட் கலர் ஹேங்கிங்ஸே ஓவல் ஷேப் பீட்ஸ் வர மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ப்ளீட்ஸ்லாம் வைக்கிறப்ப வந்து சைஸ் வந்து எல்லா ப்ளீட்ஸும் ஈவனாக இருந்தது அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். அதையும் நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பேக் நெக் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு முதல்ல சொன்ன மாதிரி சென்டரில் இருக்கிற அந்த எம்டி ஸ்பேஸில் வந்து ஒரு ஃப்ளார் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே நான் தனியாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் கட் பீட்ஸ் அண்ட் லெவங்கன் ஸ்டிச்சு சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ளார்ஸ் கொடுத்துருக்கேன். தென் அதில் இருந்தே இந்த மாதிரி ஹேங் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன் டியூப் பீட்ஸும்
ஹேங்கிங் பீட்ஸும் ஹேங் ஆகுற மாதிரி கொடுத்துருக்கேன். தென் இதை வந்து பேட்ச் ஒர்க்காக தான் பண்ணியிருந்தேன். சேம் அதே கிளாத்தில் பண்ணி எடுத்திருக்கேன், கட் பண்ணி. தென் இதை வந்து இந்த இடத்துல நார்மல் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிசைன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் வந்து ரெகுலராக போட வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னுமே பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.